வணக்கம். நீங்க எப்பவாவது ஒரு நாள் மனசுல ஒருவித பாரத்தோட, ஒரு சின்ன கவலையோட இருந்திருக்கீங்களா? ம், இல்லனா ஒரு சின்ன விஷயம் உங்கள கோபப்படுத்தி, அந்த கோபம் நாள் முழுக்க உங்கள விட்டு போகாம இருந்திருக்கா? ஆமா, எல்லாருக்கும் நடக்கிறது தான். இதுக்கு ஒரு தீர்வு இருக்காதான்னு நம்ம பல சமயம் யோசிப்போம். இன்னைக்கு நாம அலசப்போற விஷயம் இதுக்கு ஒரு பதிலா இருக்கலாம். ரோண்டா பைரனின் தி கிரேட்டஸ்ட் சீக்ரெட் புத்தகத்தோட சில முக்கிய பகுதிகளை நீங்க எங்களோட பகிர்ந்திருக்கீங்க. ஆமா, இந்த புத்தகம் சொல்ற துன்பத்திலிருந்து விடுபட்டு நிரந்தரமான சந்தோஷத்தை அடையிறது எப்படின்ற தத்துவத்தை மட்டும் பார்க்காம அதுல சொல்லப்பட்டிருக்கிற பயிற்சிகளை ஆழமா பார்க்க போறோம். கரெக்ட். இதுல ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, நம்மளோட எல்லா துன்பத்துக்கும் காரணம் ம் நாம யாருங்கிறதே நம்ம தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கிறது தான் இந்த புத்தகம் அடிச்சு சொல்லுது. தப்பா புரிஞ்சுக்கிட்டோமா? எத? நம்மளையே தான். நாம இந்த உடம்பு, இந்த மனசு, நம்மளோட எண்ணங்கள், நம்மளோட கடந்த காலம், நம்மளோட வேலைன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா உண்மை அது கிடையாது. ஓகே, அப்போ நம்ம யாரு இல்லைன்னு சொல்றீங்க. சரி, அப்போ நம்ம உண்மையில யாரு? அந்த மாபெரும் ரகசியம் என்ன? ம் அத புரிஞ்சுக்கிறது மூலமா நம்ம வாழ்க்கைய மாத்தக்கூடிய அந்த பயிற்சிகள் என்னென்ன? வாங்க இதுக்குள்ள கொஞ்சம் ஆழமா போவோம். நிச்சயமா. முதல் கேள்வி, நாம இந்த உடலும் மனமும் இல்லைன்னா பின்ன யாரு? இந்த புத்தகத்தோட மைய கருத்தே அதுதான். நாம உடலோ, மனமோ, எண்ணங்களோ, உணர்வுகளோ கிடையாது. சரி, நாம விழிப்புணர்வு, அதாவது அவேர்னஸ். விழிப்புணர்வு. இது கேக்குறதுக்கு கொஞ்சம் தத்துவார்த்தமா இருக்கே. ஆனா ரொம்ப எளிமையான ஒரு விஷயம். யோசி பாருங்க, உங்க சின்ன வயசுலேருந்து இப்போ வரைக்கும் உங்க உடம்பு மாறிடுச்சு, உங்க எண்ணங்கள், ஆசைகள், நம்பிக்கைகள் எல்லாமே மாறிடுச்சு இல்லையா? ஆமா, அது உண்மைதான். என்னோட 5வது வயசு போட்டோவை பார்த்தா அது நான் தானே எனக்கு தெரியுது. ஆனா அந்த உடம்புல ஒரு செல் கூட இப்போ என்கிட்ட இல்ல. அதுதான். எண்ணங்கள் கூட அப்போ சாக்லேட் பத்தி யோசிச்சிருக்கோம், இப்போ இஎம்ஐ பத்தி யோசிக்குது. ஆனா அந்த நான் அப்படியே தான் இருக்கு. அப்போ அந்த மாறாத நான் தான் விழிப்புணர்வா? மிகச்சரியா சொன்னீங்க. புத்தகம் ஒரு அருமையான உதாரணம் கொடுக்குது. இந்த விழிப்புணர்வு ஒரு வெண்பலகை மாதிரி. வெண்பலகை. ஆமா, நம்மளோட எண்ணங்கள், உணர்வுகள், உடம்புல ஏற்படுற வலிகள், உலகத்துல நடக்கிற விஷயங்கள் எல்லாமே அந்த பலகையில எழுதி அழிக்கிற எழுத்துக்கள் மாதிரி. ஓ, எழுத்துக்கள் வரும், போகும். ஆனா அந்த பலகை எப்பவும் அங்கேதான் இருக்கும். நாம நம்மளை எழுத்துக்களா நினைச்சுக்கிறோம். ஆனா நாம அந்த பலகை. ஓகே, இது ஒரு நல்ல பார்வை. ஆனா இத தத்துவமா புரிஞ்சுக்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும், இந்த விழிப்புணர்வை நான் எப்படி உணர்றது? ம், நான் எப்போ என் ஆபீஸ்ல உட்கார்ந்து இத கேட்டுட்டு இருக்கும்போது நான் எப்படி நான் ஒரு விழிப்புணர்வுன்னு உணர்றது? அதுக்கு தான் அந்த பயிற்சிகள் இருக்கா? நிச்சயமா. இதுக்கு தான் இந்த புத்தகம் ஒரு நேரடியான 3 படி பயிற்சியை கொடுக்குது. இது ரொம்ப சக்தி வாய்ந்தது. சொல்லுங்க. முதல் படி, உங்களுக்குள்ளேயே ஒரு கேள்வியை கேட்டுக்கணும். நான் விழிப்பு நிலையில் இருக்கிறேனா? ஆம் ஐ அவேர்? அவ்வளோதான். ஒரு நிமிஷம். நான் விழிப்பு நிலையில் இருக்கிறேனா? இந்த கேள்விக்கு மனசுக்குள்ள ஆமா இல்லன்னு பதில் சொல்லணுமா? அங்கதான் விஷயமே இருக்கு. பதில் சொல்லக்கூடாது. சொல்லக்கூடாதா? ஆமா. இந்த கேள்வி ஒரு பதில் தேடுற கேள்வி இல்ல. இது ஒரு கவனத்தை திசை திருப்புற கருவி. நீங்க இந்த கேள்வியை கேட்கிற நொடியில உங்க கவனம் எங்க போகுதுன்னு கவனிங்க. ம் ஓடிக்கிட்டு இருந்த எண்ணங்கள்ல இருந்து விலகி ஒரு சின்ன இடைவெளி, ஒரு அமைதி உருவாகும். உங்க கவனம் உங்களை நோக்கியே திரும்பும். ஆ, புரியுது. நான் இப்போ கேட்டு பாட்டேன். ஒரு செகண்ட் மனசுல இருந்த அடுத்த வேலை என்னங்கிற எண்ணம் நின்னுடுச்சு. ஒரு சின்ன அமைதி. அதேதான். சரி, இது படி 1. அடுத்து? அடுத்தது படி 2. அந்த விழிப்புணர்வை கவனியுங்கள். நோட்டீஸ் அவேர்னஸ். அந்த சின்ன அமைதி, அந்த இடைவெளி இருக்குல்ல, அதுதான் விழிப்புணர்வு. ஓகே. அது எங்கிருந்தோ வரல. அது எப்பவும் அங்கதான் இருக்கு. எண்ணங்கள்ங்கிற சத்தத்துல அது நமக்கு கேட்காம இருந்துச்சு. இப்போ அந்த சத்தம் ஒரு கணம் நின்னதும் அந்த அமைதியான பின்னணியை நாம கவனிக்கிறோம். அவ்வளவுதான். சரி, கவனிச்சேன். அப்புறம் படி 3? படி 3, அந்த விழிப்புணர்வு நிலையிலேயே இருங்கள். ஸ்டே ஆஸ் அவேர்னஸ். அது எப்படின்னு கொஞ்சம் விளக்க முடியுமா? இதுக்கு புத்தகம் ஒரு கேமரா லென்ஸ் உதாரணத்தை கொடுக்குது. நீங்க ஒரு போட்டோ எடுக்கும்போது ஒரு பூவை மட்டும் ஜூம் பண்ணி ஃபோக்கஸ் பண்ணலாம். ஆமா. இல்லனா லென்ஸை வைட் ஆங்கிள்ல வச்சு அந்த பூ, அதுக்கு பின்னால இருக்கிற மரம், வானம்னு எல்லாத்தையும் ஒரே நேரத்துல கவனிக்கலாம். புரியுது. அது மாதிரி உங்க கவனத்தை ஒரு குறிப்பிட்ட எண்ணத்துல குவிக்காம அகலமா விரிச்சு உங்க உடம்புல ஏற்படுற உணர்வுகள், சுத்தி கேட்கிற சத்தம், உங்க எண்ணங்கள்னு எல்லாத்தையும் ஒரே நேரத்துல சும்மா கவனிங்க. வைட் ஆங்கிள் கவனம். இது சுவாரஸ்யமா இருக்கு.
ஆனா என்னோட அனுபவத்துல நான் இப்படி அமைதியா இருக்க முயற்சி பண்ணும்போதெல்லாம் என்னோட மனசு இன்னும் அதிகமா கத்த ஆரம்பிக்குதே. ஹாஹா, இது எல்லாருக்கும் வர்றதுதான். ஏன் சும்மா உட்காந்துருக்க, போய் அந்த வேலையை பாருன்னு ஒரு குரல் உள்ள இருந்து வருதே. அந்த எண்ணங்களை நிறுத்த வேண்டாமா? இது ரொம்ப முக்கியமான கேள்வி. இந்த பயிற்சியோட நோக்கமே எண்ணங்களை நிறுத்துறது கிடையாது, அது சாத்தியமோ இல்ல. அப்படியா? ஆமா, எண்ணங்களோட சண்டை போடுறதை நிறுத்துறது தான் நோக்கம். புத்தகம் சொல்ற இன்னொரு உதாரணம், எண்ணங்கள் ரயில் நிலையத்துக்கு வந்து போற ரயில்கள் மாதிரி. ஓ, ரயில்களா? ஆமா, நீங்க ரயில் கிடையாது, நீங்க ரயிலுக்குள்ள இருக்கிற பயணியும் கிடையாது, நீங்க அந்த ரயில் நிலையமே. நான் ரயில் நிலையம். ரயில்கள் வரும், நிக்கும், போகும். ரயில் நிலையம் அதை பத்தி கவலைப்படாது, அது பாட்டுக்கு அமைதியாக இருக்கும். அதுபோல எண்ணங்கள் வரட்டும் போகட்டும், நீங்க அதோட ஒட்டிக்காம விலகி நின்னு கவனிச்சா போதும். ரயில் நிலையமா இருக்கிறது, இது ஒரு நல்ல உருவகம். சரி, இந்த விழிப்புணர்வு பயிற்சி அமைதியா இருக்கும்போது செய்யறதுக்கு நல்லா இருக்கு. ஆனா ம், எனக்கு திடீர்னு ஒரு ஃபோன் கால் வருது, ஒரு கெட்ட செய்தி, இல்லனா என் மேலதிகாரி எல்லார் முன்னாடி என்ன திட்டுறாரு. அப்போ எனக்குள்ள கோபம், அவமானம், கவலைன்னு உணர்ச்சிகள் கொந்தளிக்குமே. ஆமா, நிச்சயமா. அப்போ போயிட்டு நான் விழிப்புணர்வு நிலையில இருக்கிறேனா நீ கேட்டுட்டு இருக்க முடியுமா? அந்த நேரத்துல இந்த தத்துவம் எல்லாம் வேலைக்கு ஆகுமா? இதுதான் நிறைய பேர் கேக்குற கேள்வியா இருக்கும். நிச்சயமா, இதுதான் யதார்த்தமான சவால். இத சமாளிக்கிறதுக்கு தான் புத்தகம் வரவேற்றல், அதாவது வெல்கமிங்கிற ஒரு ஆழமான பயிற்சியை கொடுக்குது. வரவேற்கிறதா? ஆமா, இது கேட்கறதுக்கு கொஞ்சம் வித்தியாசமா இருக்கலாம், ஆனா ரொம்ப சக்தி வாய்ந்தது. இதோட அடிப்படை தத்துவம், நீங்க எதை எதிர்க்கிறீங்களோ அது நிலைத்திருக்கும். எதை எதிர்க்கிறோமோ அது நிலைத்திருக்கும். ஆமா, இது கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு. ஒரு விஷயத்தை நினைக்க கூடாதுன்னு நினைச்சா அதுதான் திரும்ப திரும்ப மனசுக்குள்ள ஓடும். அது மாதிரி தான் சரி. கோபம் வரும்போது எனக்கு கோபம் வரக்கூடாதுன்னு நாம அதை அடக்க முயற்சி பண்ணுவோம். கவலை வரும்போது நான் கவலைப்படக்கூடாதுன்னு அதை எதிர்க்கிறோம். இந்த எதிர்ப்பு தான் அந்த உணர்ச்சிக்கு இன்னும் அதிக சக்தியை கொடுக்குது. அப்போ வரவேற்கிறதா? என் கோபத்தை, என் கவலையை நான் எப்படி வரவேற்க முடியும்? அது எனக்கு வேண்டாத ஒரு விஷயம் இல்லையா? புரியுது. இங்கே வரவேற்றல்னா அந்த உணர்வை விரும்புறதுன்னு அர்த்தம் இல்ல. ஆஹா, கோபமே வருக வருகன்னு கூப்பிடுறது இல்ல. அப்போ என்ன? அதுக்கு பதிலா அந்த உணர்வு உங்க உடம்புல, உங்க மனசுல முழுமையா இருக்கிறதுக்கு அனுமதி கொடுக்கறது. அதோட சண்டை போடாம, அதை தள்ளி விடாம, சரி நீ இப்ப இங்க இருக்க, நான் உன்னை உணர்றேன்னு சொல்றதுதான். ஒரு சின்ன உதாரணம், உங்க 2 உள்ளங்கையையும் ஒன்னோட ஒன்னு வச்சு அழுத்துங்க. ஒரு எதிர்ப்பு விசை இருக்குமா? ஆமா, இருக்கு. இப்போ ஒரு கைய மட்டும் அழுத்துறது நிறுத்துங்க, என்னாச்சு? 2 கையும் விடுபட்டுடுச்சு. அதேதான். அந்த எதிர்ப்பு இருக்கும் வரை தான் அங்கே ஒரு போராட்டம். எதிர்ப்பு நின்னதும் எல்லாமே இயல்பா மாறிடுது. இது மாதிரி தான் நாம ஒரு உணர்வை எதிர்க்கிறத நிறுத்தி அதை உணர அனுமதிக்கும்போது அதோட பிடி நம்ம மேல இருந்து தானா தளர்ந்துடும். ராண்டா பைன் அவங்களோட சொந்த அனுபவத்தையே இதுக்கு உதாரணமா சொல்றாங்க இல்லையா? ஆமா, பல வருடங்களா மன அழுத்தத்தால அவதிப்பட்ட அவங்க ஒரு நாள் இந்த தத்துவத்தை கத்துக்கிட்டதும் அவங்களுக்குள்ள இருந்த அந்த அழுத்தமான உணர்வை எதிர்க்கிறத நிறுத்தி அதை மனதார வரவேற்க முயற்சி செஞ்சிருக்காங்க. எப்படி? அதாவது தன் கைகளை விரிச்சு அந்த உணர்வை கட்டி அணைக்கிற மாதிரி பாவிச்சு, நீங்க இருக்கலாம், நான் உன்னை முழுசா உணர்றேன்னு அனுமதிச்சிருக்காங்க. அப்படி செஞ்ச சில நொடிகள்லயே வருஷக்கணக்கா அவங்கள வாட்டி வதைச்ச அந்த உணர்வு கரைஞ்சு போனதா விவரிக்கிறாங்க. இது ஒரு மேஜிக் மாதிரி தெரியலாம், ஆனா இதோட அறிவியல் அந்த உணர்ச்சியோட ஆற்றலை எதிர்க்காம அது வெளியேற நாம வழிவிடுறது தான். அப்போ வரவேற்றல்னா அந்த உணர்ச்சி ஏன் வந்துச்சு, இதுக்கு யாரு காரணம்னு ஆராயறதோ, அத பத்தி யோசிக்கிறதோ கிடையாதா? துளி கூட கிடையாது. அதுதான் ரொம்ப முக்கியம். அந்த உணர்வுக்கு ஒரு கதை கொடுக்க கூடாது. கதை கொடுக்க கூடாதா? ஆமா, என் பாஸ் திட்டினதால எனக்கு கோபம் வந்துச்சுன்னு கதை சொல்ல ஆரம்பிச்சா நாம மறுபடியும் எண்ணங்கள்ங்கிற ரயில்ல ஏறிட்டோன்னு அர்த்தம். ஓ, சரி. வரவேற்றல்ங்கிறது முழுக்க முழுக்க உடல் ரீதியான ஒரு அனுபவம். கோபம் வரும்போது என் நெஞ்சில எப்படி இருக்கு, என் வயிற்றுல என்ன மாதிரி ஒரு இறுக்கம் இருக்கு, அந்த உணர்வை ஒரு தூய்மையான உடல் சக்தியா மட்டும் உணர்றது. இது ஒரு பெரிய ஷிஃப்ட். உணர்ச்சிகளை மனசோட சம்பந்தப்படுத்தாம உடம்போட சம்பந்தப்படுத்தி பாக்குறது. ஆனா ஒரு சந்தேகம். கேளுங்க. இப்படி ஒரு உணர்வை வரவேற்க ஆரம்பிச்சா அது முதல்ல இன்னும் அதிகமாகிற மாதிரி தெரியுமே. கவலைய கவனிக்க ஆரம்பிச்சா அது இன்னும் பெரிய கவலையா மாறுற மாதிரி தோணுமே. மிக அருமையான கேள்வி. இதுதான் பலரும் சந்திக்கிற சவால். ஆமா, சில நேரங்கள்ல நீங்க ஒரு உணர்வை கவனிக்க ஆரம்பிக்கும்போது அது தற்காலிகமா அதிகமாகிற மாதிரி தோணலாம். ஏன் அப்படி? ஏன்னா பல வருஷமா நீங்க அதை அடக்கி வச்சிருந்தீங்க. இப்போ முதல் தடவையா அதுக்கு வெளியே வர அனுமதி கொடுக்குறீங்க.
ஒரு அணைக்கட்டை திறக்கும்போது ஆரம்பத்துல தண்ணீர் வேகமா வர்ற மாதிரி தான் இது. சரி, அப்போ அந்த உணர்ச்சியிலேயே மூழ்கி போறதுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம்? வித்தியாசம் ரொம்ப எளிமையானது. நீங்க அந்த உணர்ச்சியை பத்தி கதை சொல்ல ஆரம்பிச்சிட்டீங்கன்னா, அதாவது எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குதுன்னு ஒரு சோக கதை பின்ன ஆரம்பிச்சிட்டீங்கன்னா, அதுல மூழ்கி போறீங்கன்னு அர்த்தம். ஓகே. ஆனா நீங்க கதைகளை விட்டுட்டு அந்த உணர்வு உங்க உடம்புல ஏற்படுத்துற தாக்கத்தை மட்டும் ஒரு விஞ்ஞானி மாதிரி கவனிச்சீங்கன்னா, நீங்க அதை வரவேற்கிறீங்கன்னு அர்த்தம். ஒண்ணுல எண்ணங்களோட சேர்ந்து போறீங்க, இன்னொன்னுல விழிப்புணர்வா நின்னு கவனிக்கிறீங்க. ஓகே, இப்போ தெளிவா புரியுது. ஆக நம்மகிட்ட இப்போ 2 கருவிகள் இருக்கு. ஒன்னு விழிப்புணர்வு பயிற்சி, இன்னொன்னு வரவேற்றல் பயிற்சி. இப்போ இந்த புத்தகம் இது 2யும் இணைச்சு ஒரு சூப்பர் பயிற்சி பத்தி சொல்லுது. அது என்ன? ஆமா, இதுதான் ராண்டா பைன் அவரோட அன்றாட வாழ்க்கையில பயன்படுத்துறதா சொல்ற பயிற்சி. இது ரொம்ப எளிமையானது, ஆனா மிக சக்தி வாய்ந்தது. சொல்லுங்க. இதுக்கு 2 படிகள் தான். படி 1, உங்களுக்குள்ள எந்த ஒரு எதிர்மறை உணர்வோ எண்ணமோ சிக்கலோ வந்த உடனேயே ஒரு கணம் கூட தாமதிக்காம அத முழுசா வரவேற்கணும். முதல் எதிர்வினையே வரவேற்பா இருக்கணும், எதிர்ப்பா இருக்கக்கூடாது. சரி, படி 2. படி 2, அத வரவேற்ற உடனேயே உங்க கவனத்தை அகலமா விரிச்சு அந்த வைட் ஆங்கிள் லென்ஸ் மாதிரி விழிப்புணர்வு நிலையிலே இருக்கணும். அப்போ அந்த குறிப்பிட்ட உணர்ச்சியில மட்டும் கவனம் மூழ்கிடாம பரந்த விழிப்புணர்வு நிலைக்கு போயிடணும். சரியா சொன்னீங்க. இது கேட்கறதுக்கு ரொம்ப எளிமையா இருக்கு. இது நிஜமாவே வேலை செய்யுமா? ஒரு பெரிய பிரச்சனையில இருக்கும்போது இப்படி செய்யறது சாத்தியமா? இது ஒரு பயிற்சி. முத நாள்லயே இது முழுமையா வராது. ஆனா நீங்க செய்ய செய்ய இது ரொம்ப இயல்பாகிடும். ஒரு கட்டத்துல இந்த 2 படிகளும் ஒன்னா சேர்ந்துடும். ஏன்னா விழிப்புணர்வோட இயல்பே எல்லாத்தையும் வரவேற்கிறது தான். அது நல்லது கெட்டதுன்னு பிரிக்காது. ஓ, அப்படியா? ஆமா, அதனால நீங்க விழிப்புணர்வா இருக்க பழகிட்டாலே வரவேற்பு தானா நடக்கும். புத்தகம் சொல்ற மாதிரி உங்க உடம்பு ஒரு சுய சுத்திகரிப்பு இயந்திரம் மாதிரி மாறிடும். சுய சுத்திகரிப்பு இயந்திரம். வாவ், அந்த ஐடியாவே ரொம்ப சக்தி வாய்ந்ததா இருக்கு. உள்ள வர எந்த ஒரு எதிர்மறை சக்தியையும் அது தானாவே சுத்திகரிச்சு வெளியேத்திடும். நீங்க அதுக்கு அனுமதிக்க மட்டும் செஞ்சா போதும். அப்போ நம்மளோட வேலை சண்டை போடுறதில்ல, சரி செய்யறதில்ல, வெறுமனே விழிப்புணர்வா இருந்து நடக்கிறதுக்கு அனுமதிக்கிறது மட்டும்தான். மிக சரியா சொன்னீங்க. நம்மளோட புத்தி எப்பவும் ஒரு பிரச்சனை வந்தா அதை சரி செய்யணும்னு நினைக்கும். ஆனா இந்த புத்தகம் சொல்றது சில ஆழமான உணர்வு ரீதியான சிக்கல்களுக்கு சிறந்த தீர்வு ஒண்ணுமே செய்யாம இருக்கிறது தான். சரி, இவ்ளோ நேரம் நாம பேசினதை வச்சு பார்த்தா இந்த ஆழமான அலசலோட சாராம்சியம் என்னன்னு உங்களுக்கு புரிய வந்திருக்கும். இது ஏதோ சிக்கலான தத்துவங்கள் இல்ல. ஆமா, நடைமுறை பயிற்சிகள். ஆமா, உங்க வாழ்க்கையில நீங்க உடனடியா பயன்படுத்தக்கூடிய 3 எளிய ஆனா சக்தி வாய்ந்த பயிற்சிகள். 1, 3 படி விழிப்புணர்வு பயிற்சி. 2வது, எதிர்மறை உணர்வுகளை வரவேற்கிற பயிற்சி. 3வது, இது 2யும் இணைச்ச அந்த சூப்பர் பயிற்சி. இந்த அணுகுமுறையோட மைய கருத்து என்னன்னா, நாம எதையாவது சேர்க்க முயற்சி பண்றதை விட நாம இயல்பா செய்யற சில விஷயங்களை நிறுத்துறது தான் முக்கியம். ஆமா, இத முடிக்கிறதுக்கு முன்னாடி இந்த புத்தகம் முன்வைக்கிற ஒரு ஆச்சரியமான கொஞ்சம் புரட்சிகரமான சிந்தனையை உங்ககிட்ட விட்டுட்டு போக விரும்புறேன். அந்த எதிர்மறை உணர்வுகள் தான் நம்மை விடுவிக்கும் உண்மையான திறவுகோல். ஆச்சரியமா இருக்கு. நாம சந்தோஷத்தை தேடி ஓடுறோம், கவலைய கண்டு பயந்து ஓடுறோம். ஆனா உண்மை என்னன்னா, அந்த கவலை, அந்த பயம், அந்த கோபத்துக்குள்ளதான் நம்மளோட விடுதலை அடங்கியிருக்குன்னு சொல்லுது. இத மனசுல வச்சு உங்களுக்காக ஒரு கேள்வியை விட்டுட்டு போறோம். உங்க வாழ்க்கையில அடுத்த முறை ஒரு வலி மிகுந்த உணர்வு வரும்போது அத ஒரு எதிரியா, ஒரு சுமையா பார்க்காம உங்களை நீங்களே விடுவிச்சுக்க வந்த ஒரு வாய்ப்பா, ஒரு நண்பனா பார்த்தா என்ன நடக்கும்? யோசிச்சு பாருங்க.